ஒரு முக்கியமான இந்து ஆங்கில நாளிதழுடைய ரெசிடென்ட் எடிட்டர் வர்கீஸ் ஜார்ஜ் எழுதின அந்த கட்டுரை நான் வச்சிருக்கிறேன். அந்த கட்டுரையில் அவர் சொல்கிறாரு, டீலிமிட்டேஷன் ஹவு டு அலைன் வாட் இஸ் செட் அண்ட் வாட் இஸ் ரிட்டன். அவர் சொல்கிறது என்ன சொன்னார், என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் சொல்லலை, ஹிந்துவில் வந்த கட்டுரையை நான் சொல்கிறேன். நான் இந்த கட்டுரையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் இருங்க, நான் அவர் சொல்லி முடிக்கிறேன். இருங்க, கம்யூனிஸ்ட் சொன்னதை தான் நான் சொல்றேன். உட்காருங்க. இது குறித்து இல்ல அவர் அந்த கற்று நான் சொல்லி முடிச்சிடறேன். இல்ல அவர் என்ன சொல்றாரு, மக்களவையில் பேசிய அந்த கருத்து அவர் கொண்டு வந்த மசோதாவில் இல்லை என்பதை அவர் சொல்றாரு. அதைத்தான் நாங்க சொல்றோம். மசோதாவில் இல்லாததை அவர் மக்களவையில் பேசுகிறார் என்றால் அதுதான் ஏமாற்று வேலை. அமித்ஷா உள்ள ஒண்ணு பேசுறாரு, மசோதாவில் ஒண்ணு சொல்றாரு அப்படிங்கறத நம்ம இதுல சொல்ல வரோம். ஏமாற்று வேலை என்ற வார்த்தையை நான் அவைக்கு நீக்கிறேன். இல்ல அது நான் ஆதாரத்தோட சொல்றேன். நீங்க ஆதாரத்தோட சொல்றேன். நான் ஆதாரம்லாம் நான் பேசல, இந்த கட்டுரையின் அடிப்படையில் நான் பேசுறேன். மசோதாவில் இங்க வருங்க, அதாவது நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி நண்பர் என்னன்னா, மருத்துவர் ராமதாஸ் அவர்களை காப்பாற்றுறதை விட மோடி அவர்களை காப்பாற்றுறத நீங்க இருக்கீங்க. இல்ல நீங்க இருங்க, நான் சட்டத்தின் அடிப்படையில் பேசுறேன், மக்களவையில் என்ன பேசுறாரு அடிப்படையில் பேசுறேன். இல்ல நீங்க பேசுனது என்னங்கறத நான் சொல்றேன். நான் அவ்வளவுதான். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, யாரையும் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை. சரி, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் தமிழ்நாட்டிலேயே அதிக அரசியல் அடக்குமுறைக்கு உள்ளாகப்பட்ட தலைவர் எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா. அதையெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாட்டாளி மக்கள் கட்சியை தடை செய்யணும்னு சொன்ன காலம் எல்லாம் உண்டு. அதுல இருந்து மீதி தான் வந்திருக்கிறோம். நாங்க இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றப்பட வேண்டும். ஏன் அதற்கு முதல் நாள் நீட்டுக்கு கொண்ட அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக தானே இருந்தோம். யாரை காப்பாற்றுறதுக்கு இருந்தோம்? தமிழ்நாட்டுடைய உரிமையை காப்பாற்றுறதுக்கு தானே நீட்டுக்கு ஆதரவாக நாங்க இருந்தோம். காவேரி பிரச்சனையில் வந்தப்போ நாங்க யாருக்கு ஆதரவாக இருந்தோம்? அதே பிஜேபிக்கு எதிரான நிலை தானே நாங்க எடுத்தோம். இது பொறுத்தவரை நாங்க சொல்வது என்னவென்று சொன்னால், மாண்புமிகு அமைச்சர் சொல்வது போல கோரிக்கையெல்லாம் எழுவதல்ல. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி வரையறுப்பு செய்யும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்க்கும், உங்க கூட தான் நிற்போம். மக்கள் தொகை அடிப்படையில் வந்ததுன்னா நமக்கான பாதிப்பு ஏற்படும், நம்மளுடைய விகிதாச்சார அடிப்படை குறையும். 100% அரசு கொண்டு வர தீர்மானத்துக்கு ஆதரவாக தான் நாங்க இருப்போம். நாங்க சொல்வது என்னவென்று சொன்னால், இது யாரை கேட்டு வர்றதெல்லாம் இல்லை. சட்டம் வருவது என்றால் காலாவதி ஆகும் போது மறுவரை, இப்ப உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, உள்ளாட்சிக்கு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மறுவரை கேட்கணும். எந்த உள்ளாட்சியில கேட்டாங்க? எந்த உள்ளாட்சியில எங்களுக்கு மறுவரை பண்ணுங்கன்னு யார் கேட்டா? யாரை கேட்கல. சட்டம் காலாவதி ஆகும் போது மறுவரை என்பது தானாக நடக்கும். 7.18% வரும்பொழுது எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு அவங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் சொல்லியிருக்காரு. இப்ப அமித்ஷா சொன்னது வெளியில ஒண்ணு சொல்றாரு, உள்ள ஒண்ணு சொல்றாருன்னா, அவர்களுடைய தலைவர் அன்னைக்கு தீர்மானத்தில் எடுத்த நிலைப்பாடு ஒன்று, இங்க சட்டமன்றத்தில் எடுக்கின்ற தீர்மானம் என்பது வேறு. இங்க இரட்டை தீர்மானம் எடுக்கிறது யாருன்னா, இப்ப தென் மாவட்டத்திலிருந்து தென் மாநிலத்திலிருந்து வரனா தேவகவுடா வந்திருக்கிறாரு, நரசிம்மராவ் வந்திருக்கிறாரு. இவங்க எல்லாம் தென் மாநிலத்திலிருந்து வந்த பாராளுமன்ற பிரதமர்கள் தான். தென் மாநிலத்திலிருந்தும் இதுக்கு முன்னாடி பிரதமர் வந்திருக்கிற நிலைப்பாடுகள் என்பது உண்டு. நீங்கள் வேண்டுமானால் உங்கள் கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு நீங்கள் நிலைப்பாடை மாற்றிக்கலாமே தவிர, பாட்டாளி மக்கள் கட்சி என்றைக்கும் எங்கள் நிலைப்பாடை நாங்கள் மாற்றிக் கொள்வதில்லை. அன்னைக்கு தீர்மானத்தில் என்ன நிலைப்பாடு எடுத்தோமோ அதே நிலைப்பாடு தான் இருப்போம். விடுதலை சிறுத்தைகள் வேண்டுமென்றால் உங்கள் அரசியலும் கட்சியும் காப்பாற்றிக்கிறதுக்கு வேலை நிலைப்பாடு எடுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.